ஒருத்தர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி 2 தடவை ட்ரை பண்ணுவான், 3 தடவை ட்ரை பண்ணுவான், 4 தடவை ட்ரை பண்ணுவான், ஆனால் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு என்றால் அசுரன், 11ஆம் என்றால் இடம் என்றால் வளர்ச்சி. ஏன் வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்குமான்னு கேட்டால் பஞ்சமஸ்தானத்தில் கேத்து வந்து உட்காரதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய நேரம். 5ஆம் இடத்துல கேத்து இருக்கும் பொழுது குழந்தைக்கு தடை கொடுக்கும், சட்ட சிக்கல்ல மாட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்து நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, கடவுள் அனுகிரகம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். மேஷ ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லுங்க சார். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். லாபஸ்தானத்தில் போய் ராகு உட்கார போகிறார், குரு பார்வையில் இருக்க போகிறார். மிகப்பெரிய அதிர்ஷ்டமா, சாதாரணமான அதிர்ஷ்டம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி 2 தடவை ட்ரை பண்ணுவான், 3 தடவை ட்ரை பண்ணுவான், 4 தடவை ட்ரை பண்ணுவான், ஆனால் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ என்ன பண்ணுவான்னா, யாரோ ஒருத்தர் சிபாரிசு மூலியமா ஒரு பெரிய விஷயம் நடக்கப்படுறது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போய் ராகு உட்காராருன்னா அசுர வளர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம உபயோகிக்கலாம். ஏன் அசுர வளர்ச்சி? ராகு என்றால் அசுரன், 11ஆம் என்றால் இடம் என்றால் வளர்ச்சி. ஏன் வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசி லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானம் 11ஆம் இடத்திற்கு சிறப்பு பார்வையாக இருக்கிறார். அதனால் அபாரமான வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும், வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு மொழி பேசக்கூடிய இடத்திற்கு ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டமின் குறைபாடுகளினால் நிறைய கஷ்டங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு அதிலிருந்து விமோச்சன காலம் ஏற்பட போகிறது. நோய் இருந்தால் மருத்துவம் பலிக்கக்கூடிய நன்மைகள் ஏற்படும், நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ப்ரமோஷன் வராமல் தட்டி போயின்றதுன்னா இப்போ ப்ரமோஷன் வரும். கொடுக்காத பணம், நண்பர்கிட்ட பணம் கொடுத்து அது திரும்பி வராமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த நண்பர் மூலியமாகவே பணம் கொடுக்குற மாதிரி அந்த நண்பர் பொதுவாக நல்ல மனிதராக மாறக்கூடிய, அந்த நண்பர் மூலியமாக பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். மேல் படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி நடக்காமல் போயின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ மேல் படிப்பு படிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். என்ன பார்த்துக்கணும் மேஷத்தில் பிறந்தவங்கன்னு பார்த்தா, பஞ்சமஸ்தானத்தில் கேத்து வந்து உட்காரதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய நேரம். இன்னொன்று, மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது மத்தி நுட்பம், சுய அறிவு, அந்த இடத்திற்கு தகுந்தவாறு நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடிய பிராப்தம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாருக்கு சுய அறிவு ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு தான் அப்படி நடக்கும். இப்போ கேத்து போய் அங்கே உட்கார்ந்ததுனால குழந்தை தடை கொடுக்கிறார். கேத்து போய் 5ஆம் இடத்துல இருந்தாலும் குழந்தை பறக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவார். சில பேருக்கு ஜாதகத்தில் குரு பார்வை சிம்மத்தின் மேலே இருக்குன்னா தங்கமான ஆண் குழந்தை பிறக்கும். டிபெண்ட்ஸ், அதான் ஜாதகத்தை தான் மெயினிங்க. கோச்சார பலன்கள்ங்கிறது 50%, 60% பொது பலன்கள் தான். அவங்க சுய ஜாதகங்கள் பொதுவாக நன்னா இருக்கும் பொழுது கண்டிப்பாக நன்னா இருக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக 5ஆம் இடம்னா ஹீமோக்ளோபின், 5ஆம் இடம்னா நோய் எதிர்ப்பு சக்தி, 5ஆம் இடம்னா பொதுவாகவே மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்னா ரொம்ப முக்கியமாக யுவர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சத்த கவனமாக இருக்கணும். இது மட்டும் கிடையாது, சில பேருக்கு வந்து குழந்தை கன்சீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கேத்துங்கிறது டியூப்னு சொல்லுவோம். ஸோ டியூப்பில் போய் குழந்தை கன்சீவ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ கொஞ்சம் நம்ம ஹெல்த்லையும் பார்த்துக்கணும். 5ஆம் இடத்துல கேத்து இருக்கும் பொழுது குழந்தைக்கு தடை கொடுக்கும். குழந்தைகள் வந்து தேவையில்லாமல் ஏதாவது சட்ட சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். கேத்துவினால் கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்குது, ராகுவினால் பாதிப்பே இல்லை. இருக்கிறதுலேயே அதிகமான வலி கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். கேத்துங்கிறது மனசளவில் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஆனால் மனசை மாற்றக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா? ஆழ்நிலை தியானம். ஸோ மேஷராசி நண்பர்கள் தொடர்ந்து தியானம் செய்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி ராஜகணபதி வழிபாடு,
ராஜகணபதி வழிபாடு செய்ய செய்ய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பொன்னான ஒரு தருணமாக மாறும்மா. இதுக்கு எத்தனை சதவீதம் கொடுப்பீங்க சார்? குட் கேள்வி. சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி சரிசமமாக 90% இருக்கும்னு சொல்லலாமா. ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்தருடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண